வெல்கம் டு பிரியாஸ் வேர்ல்டு 360. இன்றைக்கி லேர்ன் எவ்ரிதிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறது தான். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம். அதனால் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3500 பிசி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மாயன்கள் யூஸ் பண்ண ஒரு பொருள் பற்றி தான். மாயன்கள் காலண்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மாயன்கள் யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் சியா சீட்ஸு. இப்போ உள்ள நவீன காலத்தில் சூப்பர் ஃபுட்டுன்னு அழைக்கப்படுற இந்த சியா சீட்ஸ் சால்வியா ஹஸ்பனிக்காங்கிற தாவரத்தோட விதை தான். இதை மெக்சிகன் சியா, சல்பன் சியானும் அழைக்கிறாங்க. இது எப்படி வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸுங்கிறது ஒரே ஒரு ப்ராசஸ் இல்லை, அதில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஏற்கனவே இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறது, இன்னொன்று புதுசாக ஃபேட்டை சேர விடாமல் தடுக்கிறது, அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே எடுத்துக்கிட்டு அது மூலமாக ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த 3ஐயுமே செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சியா சீட்ஸு. மாயன் காலத்து சியாங்கிற சொல்லுக்கு வலிமைங்கிறது தான் பொருள். இந்த சியா சீட்ஸில் இருக்கிற ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட் உடலில் கொழுப்பு சேர விடாமல் தடுக்குது. எனவே புதுசாக எந்த கொழுப்பு வந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிட்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சியா சீட்ஸில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. புரதம், கால்சியம், பொட்டாசியம், சோடியம், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பமிலங்கள்னு எண்ணற்ற சத்துக்களை இந்த சியா சீட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 28 கிராம் அளவுள்ள இந்த சியா சீட்ஸில் 11 கிராம் ஃபைபர், 4 கிராம் புரோட்டீன், 9 கிராம் கொழுப்புச்சத்து, 18% கால்சியம், 30% மக்னீசியம், 27% பாஸ்பரஸ், இது தவிர 22 வகையான அமினோ அமிலங்களும் அடங்கியிருக்கு. இதையும் தாண்டி போனால் துத்தநாகம், நியாம், பொட்டாசியம், தயமின் போன்ற விட்டமின்களும் இதில் நிறைய இருக்குது. விட்டமின் B2 போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த சியா சீட்ஸ். ஒரு மனிதனின் அன்றாட தேவையான பல ஊட்டச்சத்துக்களை 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸ் பூர்த்தி பண்ணுது. இதை எடுத்துக்கும் போது நம்ம அதிக அளவு தண்ணீர் எடுத்துக்க வேண்டியிருக்கும். சியா சீட்ஸ் தன்னோட எடையை விட 10 மடங்கு அதிக அளவு தண்ணீரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், பொடியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஜூஸாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா ஏற்கனவே தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கும் போது உள்ளக்கு உடம்போடு சேரும்போது அது அதிக அளவு பலன்களை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். சியா சீட்ஸை புதுசாக யூஸ் பண்ணுறவங்க 2 டேபிள் ஸ்பூன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். மார்னிங் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆஃப்டர்நூன் ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கலாம். இதை ஈஸியான மெத்தடில் எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை 1 கப் ஆஃப் வாட்டரில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த 1 கப் ஆஃப் வாட்டர் ஃபுல்லுமே இந்த சியா சீட்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை எடுத்து இந்த சியா சீட்ஸை நல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி கிண்டும் போது தண்ணியோட அடி வரைக்கும் இந்த சியா சீட்ஸ் ஃபுல்லாக மூழ்கிடும். அப்படி மூழ்க இந்த சியா சீட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதுல, ஒரு 4 நாளாக சேரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மறுபடியும் எடுத்து கிண்டி விடுங்க. இப்படி ஒரு 3 டைம்ஸ் கிண்டி விட்டிங்கன்னா போதும். இந்த ஃபுல் கிளாஸில் உள்ள வாட்டரையுமே இந்த சியா சீட்ஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கிண்டி விட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி 3 டைம்ஸ் கண்டிப்பாக கிண்டி விடணும். அப்படி கிண்டி விட்டிங்கன்னா தான் இந்த ஃபுல் கிளாஸுமே அப்சர்வ் பண்ணி இந்த சியா சீட்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஏற்கனவே 2 டைம்ஸ் கிண்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd டைமு இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போயும் நல்லா கிண்டி விடுறோம். இப்போ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இது இந்த கிளாஸ் ஃபுல்லுமே ஒரு ஜெல் கண்டென்ட்டில் மாறிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அந்த சியா சீட்ஸோட இந்த ஃபுல் கப் ஆஃப் வாட்டருக்கு நம்ம ஒரு ½ லெமன் எடுத்துக்கலாம். லெமன் வித் ஹனி, நீங்கள் ஹனி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இந்த லெமன் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, லெமனில் pH அளவை சமப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது. ஸோ இந்த லெமனில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுப் பொருட்களையுமே ஒரு pH அளவு இருக்குது. அதாவது ஆல்கலைனா ஆசிட்டாங்கிறது தான். இது ரெண்டுமே இல்லாத ஒரு நடுநிலைமையை தான் நம்ம நியூட்ரல்னு சொல்லுவோம். இதில் நம்ம pH அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிற போது உடல் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, எலும்பில் இருக்கிற கால்சியத்தை எடுத்து அந்த pH அளவை சமப்படுத்தும். இதனால தான் பல பேருக்கு எலும்பில் கால்சியம் குறைபாடு ஏற்படுது.
நம்மள பல பேர் சாப்பிட்ற பெஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே pH அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் குடிக்கும் போதும் உங்கள் உடம்புல எலும்புலேருந்து கால்சியம் எடுக்கப்பட்டு அது ஆல்கலைனாக மாற்றப்பட்டு உங்கள் உடம்பு சமநிலைக்கு கொண்டு வரப்படுது. இப்போ இருக்கிற நம்மளுக்கே pH அளவுகள் தெரியாத போது, ஆனால் முன்னாடி வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு pH அளவு நம்ம உடம்புல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கோவில் பிரசாதங்களில் ஆல்கலைன் ஆசிட் 2ஐயும் கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்கள் தான் எலுமிச்சம்பழமும் வாழைப்பழமும். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சியா சீட்ஸ் மூலமாக ஆரோக்கியமான முறையில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் நல்ல உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். பாரம்பரிய உணவுகளை வரவேற்போம், வரும் நம் தலைமுறைக்கு வளம் சேர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.